நடிகராகவும் அரசியல் பிரமுகராகவும் இருக்கிற எஸ்.வி. சேகர் சோசியல் மீடியாவில் அடிக்கடி சர்ச்சைகளை சிக்கிக்கிறாங்க. இந்த நிலையில தான் கடந்த வாரத்தில் சீரியல் நடிகை ஷோபனா கூட திருமண கோலத்தில் இருக்கிற ஃபோட்டோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அது கலைஞர் டிவியில் சீக்கிரமே ஒளிபரப்பாக இருக்கிற மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற சீரியலோட ப்ரமோஷன் ஃபோட்டோ தான் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அதில் 75 வயசான கேரக்டரில் எஸ்.வி. சேகர் நடிக்கும்போது அவருக்கு இளம்பெண் கூட திருமணம் நடக்கிற மாதிரி காட்சிகள் இருக்குது. இந்த கதை புதுமையா இருந்தாலும் இது சமுதாயத்துல சீர்கேட்டை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த சீரியலில் நடிச்சிட்டு இருக்கிற நடிகை ஷோபனா இதை பத்தி ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க. அந்த வகையில ஷோபனா ஏற்கனவே விஜய் டிவியில ஒளிபரப்பான முற்றழகு சீரியல்ல ஹீரோயினா நடிச்சவங்க தான். அந்த சீரியலுக்கு அப்புறமா இப்போ மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற சீரியல்லையும் விஜய் டிவியில் பூங்காற்று திருவுமா அப்படிங்கிற சீரியல்லையும் ஹீரோயினாக கமிட் ஆகியிருக்கிறாங்க. இந்த நிலையில் அந்த பேட்டியில் ஷோபனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் என்கிட்ட மீனாட்சி சுந்தரம் சீரியலுக்கான கதையை சொல்லும்போது எனக்கு ஓகே அப்படின்னு தான் தோணுச்சு. அப்போது என்கிட்ட நீங்கள் ஆட்டோ ஓட்டுற பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் அடாவடான கேரக்டர் நடிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் வயசான ஒருத்தர் கூட உங்களுக்கு கல்யாணம் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. அப்போது இது கான்ட்ரவர்சியாக மாறும் அப்படின்னு தோணுச்சு. கடைசியில் தான் உங்களுக்கு ஜோடி நடிகர் எஸ்.வி. சேகர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எஸ்.வி. சேகர் அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. நீங்கள் ஃபோட்டோ காட்டுங்க, நான் யாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோ காட்டினதும் இவரை நான் படத்தில் பார்த்துருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சில படங்களோட பேரை சொன்னேன். ஆனாலும் எனக்கு அவர் கூட நடிக்கிறேன் அப்படிங்கிறது அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அம்மாட்ட நான் எஸ்.வி. சேகருக்கு ஜோடியாக நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். என்னோட அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காரணம், என்னோட பாட்டிக்கு எஸ்.வி. சேகர் ரொம்பவே பிடிக்குமா. பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க. இப்போ பாட்டி இல்லை, நீ எஸ்.வி. சேகர் கூட நடிக்கிறத பாட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் சார்கிட்ட பேசும்போது பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறீங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த படத்தில் என்ன சம்பவம் எல்லாம் நடந்துச்சோ அதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி அவர் பெரிய நடிகர் அப்படிங்கிறதுனால எனக்கு அவர்கிட்ட இயல்பாக பேசுறதுக்கு வராது, கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ஆனால் எஸ்.வி. சேகர் என்கிட்ட நீங்கள் முத்தழகு சீரியல் நடிச்சிருக்கிறீங்க, உங்களோட சீரியலை எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க, என்னோட மனைவிக்கு உங்கள் சீரியல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. இவங்கெல்லாம் என்னோட சீரியல் பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வியப்பாக இருந்துச்சு. இந்த சீரியலுக்கான ஷூட்டிங் இப்போ போயிட்டுருக்குது. சீக்கிரமே இந்த சீரியல் ஒளிபரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ஷோபனா பேசியிருக்காங்க. மக்களே, இப்போ மீனாட்சி சுந்தரம் சீரியல்ல 75 வயசான நடிகர் எஸ்.வி. சேகருக்கு ஜோடியா ஷோபனா நடிக்கிற கேரக்டர் சரி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இது தப்பான முன் உதாரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.